ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் அவங்க சாம்பிராணி பொடி போட்டு விடவும் அந்த புகையில் பார்த்தோம்னா எல்லாருமே அப்படியே கீழே விழுந்து அவங்க தூங்கியிருந்தாங்க. அடுத்தது நவீன் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது இப்போ விஜய் வராங்க. முதல்ல இவன் முகத்தில் சாம்பிராணி பொடியை போட்டு விட்டுடா அப்படின்னு சொல்லும் போது அப்போ விஜய்க்கும் சாம்பிராணி பொடியை போட்டு விடவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் கீழே விழுந்து தூங்கியிருந்தாங்க. அப்புறமா வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்து நவீன் அங்கேருந்து கிளம்பியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா வீரா கண் திறந்து பார்க்குறாங்க. எல்லாருமே தூங்கி இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஒவ்வொருத்தரையாக எழுப்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கடைசியில் எல்லாருமே எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ நவீன காணல. உடனே மாறன் சொல்கிறாங்க, நான் நினச்சது நடந்து போச்சுது, அவன் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாறா சொல்கிற, அப்போ வந்தது உண்மையான சாமியார் கிடையாதான்னு கேட்கும்போது ஆமாம், நானும் வந்ததுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன், நீ தான் அவனை சாமியார்னு சொல்லி நம்பிட்டு இருந்த, போச்சு எல்லாம் போச்சுதான் அப்படின்னு சொல்லவும் விஜய் பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவன் நம்மளையும்லாம் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி, அவன் எங்கேயும் சீக்கிரத்தில் போயிருக்க முடியாது, நீங்கள் உடனே போய் எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு வீரா சொல்லவும் அப்போ கார்த்தி மாறன் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா நவீன் திரும்ப வந்துருந்தாங்க. வந்ததுமே நவீனை அடிக்கிறதுக்காக ராகவ போகவும் அப்போ மாறன் தடுக்கிறாங்க. என்னது திரும்பி வந்துட்டான், அப்போ என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ நவீன் கண் கலங்கி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதாவது நான் மட்டும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம்னா என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு 10 வருஷமாவது ஆகும். ஆனால் நான் அப்படி பண்ணலை, எனக்கு என்னமோ எனக்கு மனசே வரல, அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் அந்த தொழிலுக்கு வர காரணமே என் தங்கச்சி தான். என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, உங்கள் தங்கச்சிக்கு என்ன செலவாகுமோ அதை நாங்களே ஏற்றுக்கிடுது அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க. இவங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நவீன் சொல்கிறாங்க, நான் தான் அவங்களை வரவழைச்சேன் அப்படிங்கும்போது எதுக்காக அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் சரிதான், நான் பண்ணினது தப்பு தானே, அதுக்குள்ள தண்டனைன்னு அனுபவிச்சேன்னு தீரணும், அதனால நான் இருந்து கிளம்புறேன், ஆனால் என் தங்கச்சி மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க அப்படிங்கவும் உடனே மாறன் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் கிடையாது, 4 அண்ணனுங்க இருக்காங்க, உங்கள் தங்கச்சியை நாங்கள் பத்திரமா பார்த்து கொடுத்தோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா நவீன் விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்ததுமே நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவன் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிக்கிட்டு உண்மையை போட்டு உடைக்க போகிறான் போலுக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஐயோ நம்ம கையங்குளமாக இப்போ மாட்டிக்கிட்ட, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் என்னது சொல்லாததுக்காக வாரீங்க அப்படிங்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா அந்த அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ கிளம்பு, நீ பேசுனது வரைக்கும் போற அப்படின்னு சொல்லிட்டு நவீனை உண்மையை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்திடுறாங்க. நவீனை அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இப்போ விஜய் நினைக்கிறாங்க, நல்ல வழியாக அவங்க அழைச்சிட்டு போனாங்க, அவங்க மட்டும் இவனை அழைச்சிட்டு போகலன்னா இவன் எல்லாம் உண்மையை போட்டு உடைச்சிருப்பான், இந்த வீட்டில் உள்ளவங்க ஏற்கனவே நான் எப்படின்னா அந்த வீட்டை விட்டு போறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னை கழுத்தை பிடிச்சி திரும்பவும் வீட்டுக்கே வெளியவே அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல வழியா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே வள்ளி ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும் அப்போ மாறன் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தான் சொல்லிட்டே இருந்தோம்ல, ஆனால் நீ தானே வள்ளியம்மா, அவன் வந்தவன் சாமியார்னு சொல்லிக்கிட்டே இருந்த பாத்தியா, இப்போ முட்டாய்க்கு வீட்டில் உள்ள அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போயிருப்பான், ஏதோ அவன் மனசு மாதிரி திரும்ப கொடுத்துட்டு போனான், அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம நடுத்தருவில் தான் நின்றுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கவும் வள்ளி சொல்கிறாங்க, நான் தெரிஞ்சா பண்ணனா தெரியாம தானே பண்ணணும் அப்படிங்கும்போது நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டு தானே இருந்தேன், ஆனால் நீ தான் என்ன போட்டு திட்டுனியே தவிர வந்தது சாமியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நீ நாடகம் போட்டுட்டு இருந்த, அது மட்டுமா அவன் காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா தடுக்கிறாங்க, நீ பேசாம இருக்க மாட்டியா, ஏன் வள்ளியம்மா அந்த அளவுக்கு வெகுளித்தனமா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கடா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் அவங்க நம்பிட்டாங்க எல்லாத்தையும், ஏன் அவங்க இடத்துல வேற யாருமே நம்பலையா என்ன, எல்லாரும் தான் நம்ம சாமியார்னு சொல்லி நம்பணும் அப்படிங்கவும் ஆமா நான் மட்டும் நம்பலையில அப்படிங்கும்போது ஆமா நீ எப்பவுமே எல்லாத்துலேயும் ஒரு தனியாக தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோ ஸ்டாண்டுலேருந்து எல்லாருமே வராங்க. அவங்க வரதை பார்த்துட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே என்ன கண்மணி, நாங்கள் நல்ல விஷயத்த நாங்கள் கேள்விப்பட்டோம், அதுக்காக தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோமா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ராமச்சந்திரன் வள்ளி கண்மணி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கண்மணியை பார்க்க வந்தது அப்படிங்கும்போது அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க, இதே பாண்டி இருந்தாக்கி கண்மணியை எப்படிலாம் பார்த்துருப்பானோ அதே போல தான் நாங்கள் எல்லாருமே கண்மணிக்கு ஒரு அண்ணன் போல தான், பாண்டி இருந்தால் என்னென்ன மாதிரி
மாதிரிக்கு கவனிச்சிருப்பாங்களோ அந்த குடும்பத்தை, அதே மாதிரிக்கு தான் நாங்களும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை கண்மணி, கூடிய சீக்கிரத்திலேயே ஒன்றை அழைச்சிட்டு போய் ஆட்டோ ஸ்டாண்டில் வச்சு நாங்கள் வந்து வளகாப்பு கொண்டாட போகிறோம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம்மா பாண்டி இருந்தால் உன்னை வந்து எப்படிலாம் கவனிச்சுப்பானா அதே போல தான் நீங்கள் 3 பேருக்கும் உங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் சரி தான், அதில் ஆளாக நாங்கள் எல்லாருமே வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து கண்மணி வீரா எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த கண்மணி வந்து கர்ப்பமானால் ஆனால் எல்லாரும் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் உடனே விஜயோட அம்மா சொல்றாங்க, ஆமாண்டி நீ தான் வந்து பொய்யான ஒரு கர்ப்பம்னு சொன்னீங்க, அப்போ கூட இந்த வள்ளி வந்து உன்னை வந்து நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தா, இதே நீ உண்மையான கர்ப்பமா இருந்தா உன்னை இப்படிதான் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க, ஆனா அதுக்கு தான் இங்க வழியே இருந்த மாதிரிக்கு தெரியல அப்படிங்கும்போது, என்னம்மா என்னை குத்தி கட்டி பேசிட்டு இருக்கிறியா, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டே அப்படிங்கும்போது, ஆமாண்டி ஏதாவது நான் சொன்னோம்னா உடனே வந்து என் வாய் அடைச்சிரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகவும் உடனே வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ என்னடி பண்ண போகிற, இந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணணுமே, நான் ஒன்று ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தரட்டுமா அப்படிங்கும்போது, அம்மா நீ தயவுசெய்து பேசாமல் அமைதியாக இருந்துட்டாலே போகிறோம், நீ எந்த ஒரு பிளானும் நீ சொல்லிட வேண்டாம், நீ சொல்லாமல் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கவோ, ஆமாண்டி நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணினாலும் கூட என்னை பண்ண வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும்போது, அந்த கண்மணியோட குழந்தைய கதையை முடிக்க போகிற அப்படிங்கிறாங்க. என்னடி நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா அந்த கண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கனால தானே எல்லாரும் அவளை தலையை தூக்கி வச்சு அவர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அவள் குழந்தைய இல்லாமல் ஆக்கிட்டோம்னா அப்புறமா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயோட அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் பயப்படவும் செய்தாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி அப்படிங்கும்போது, ஆமாம் உன்கிட்ட சொன்னாலே எதுவுமே வந்து உருப்படாமல் போயிடும், உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, இந்த வேலையை நான் கச்சிதமாக முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், எங்கள் பாரு விஜய் நீ வந்து என்னன்னாலும் செய், ஆனால் நம்ம கைங்களமாக மாட்டிடக்கூடாது அப்படிங்கும்போது, கண்டிப்பாக மாட்ட மாட்டோமா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து கண்மணிக்கிட்ட பேசிட்டு போனாங்க பார்த்தியா, உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து வீராவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் வீரா நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் அவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, உங்கள் அண்ணன் இருந்தால் என்னென்னா பண்ணுவானோ அதே மாதிரிக்கு அவங்களும் வந்து கவனிச்சுக்கிட்டு போகிறாங்களே, இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து வள்ளி வந்து ராமச்சந்திரன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா அதாவது கர்ப்பமே இல்லாத ஒருத்திக்கு நம்ம வளகாப்பு கொண்டாடுறதுக்காக எல்லாம் பண்ணணுமே, உண்மையிலே நம்ம கண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிறா, அவளுக்கு நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து வளகாப்பு கொண்டாட வேண்டாமா அப்படிங்கவோ, அப்போ வீரா சொல்கிறாங்க, என்ன வழியமா பேசிட்டு இருக்கிறீங்க, அவளுக்கு மாசமே ஆகலையே, இன்னும் டைம் இருக்குதுல்ல அப்படிங்கும்போது, என்னது நம்ம மாசம் அவளுக்கு வளகாப்பு கொண்டாடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், அதாவது வளகாப்புன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் அவங்க அழைச்சி கூட்டிட்டு வருவாங்களா, அப்போ அந்த நேரத்தில் இவளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவ குழந்தையோட கதையை முடிச்சிட வேண்டியதான், நான் எப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னனோ அதே மாதிரிக்கு எல்லாரும் இருக்கும் போது இவ அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. அதுக்காக பார்த்தோம்னா அவங்க ஒரு மருந்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க, இந்த மருந்தை மட்டும் அவளுக்கு எப்படியாவது எதிலாவது கலந்து கொடுத்துட்டோம்னா அவளுடைய குழந்தையோட கதை முடிஞ்சு போயிடும், அதோட அவ்வளோதான், அவளுக்கு ஒன்று இந்த ஜென்மத்தில் குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து எதையோ ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கண்மணியோட குழந்தைய வந்து இவங்க விஜய்கிட்ட இருந்து வீரா எப்படியெல்லாம் காப்பாற்ற போகிறாங்க, விஜய் பற்றினா உண்மையாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, கண்மணிக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து எப்படி அவங்க தப்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.